முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 சிறந்த நற்பண்புகள் இஸ்லாமிய வரலாற்றில் மட்டுமல்ல, மனிதகுல வரலாற்றிலேயே உயர்ந்த நெறிமுறைகளின் சிறந்த முன்மாதிரியாக விளங்கியவர். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை முழுவதும் மனித நேயமும் கருணையும் நேர்மையும் நிறைந்ததாக இருந்தது. அவர் காட்டிய நற்பண்புகள் காலத்தைக் கடந்து அனைத்து மனிதர்களுக்கும் வழிகாட்டியாக விளங்குகின்றன. இக்கட்டுரையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 10 முக்கியமான நல்ல பண்புகளை விரிவாக பார்க்கலாம். 1. நேர்மை, சித்துக். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் அறிவிப்பதற்கு முன்பே மக்களிடையே அல்-அமீன், நம்பகமானவர் என அழைக்கப்பட்டார். வணிகம், சமூக வாழ்க்கை, தனிப்பட்ட உறவுகள் என அனைத்திலும் அவர் நேர்மையை பின்பற்றினார். பொய்யை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதவர், உண்மை பேசுவதையே உயர்ந்த பண்பாக கருதினார். நேர்மை மனிதனை உயர்த்தும் என்பதை அவர் தனது வாழ்க்கையால் நிரூபித்தார். 2. நம்பகத்தன்மை, அமானா. யாராவது தங்கள் பொருட்களை அல்லது ரகசியங்களை ஒப்படைத்தால் அதை முழு பொறுப்புடன் காப்பாற்றும் பண்பு நபி அவர்களிடம் இருந்தது. அவரை எதிர்த்தவர்கள் கூட தங்கள் பொருட்களை அவரிடம் பாதுகாப்பாக வைத்திருந்தனர். நம்பிக்கைக்கு உரியவராக இருப்பது ஒரு மனிதனின் உயர்ந்த பண்பாகும் என்பதை அவர் காட்டினார். 3. கருணை, ரஹ்மா. முஹம்மது நபி அவர்கள் உலகங்களுக்கெல்லாம் கருணையாக அனுப்பப்பட்டவர். குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், ஏழைகள், அனாதைகள் என அனைவரிடமும் அன்பும் கருணையும் காட்டினார். அவரை துன்புறுத்தியவர்கள் கூட மன்னிக்கப்பட்டார்கள். பழிவாங்கும் மனமில்லாமல் மன்னிப்பையும் கருணையையும் அவர் முன்னிறுத்தினார். 4. பொறுமை, சபர். நபி அவர்களின் வாழ்க்கை சோதனைகளால் நிரம்பியது. அவமானம், துன்புறுத்தல், புறக்கணிப்பு, போராட்டங்கள் என பல சிரமங்களை அவர் சந்தித்தார். ஆனால் எந்த நிலையிலும் பொறுமையை இழக்கவில்லை. துன்பங்களை அமைதியாக ஏற்று இறைவனை நம்பி முன்னேறினார். பொறுமை வெற்றியின் அடிப்படை என்பதை அவர் உணர்த்தினார். 5. தாழ்மை, தவாது. ஒரு நாட்டின் தலைவராகவும் இறைத்தூதராகவும் இருந்தபோதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகுந்த தாழ்மையுடன் வாழ்ந்தார். சாதாரண மனிதரைப் போல வாழ்ந்து தன் வேலைகளைத் தானே செய்தார். யாரிடமும் பெருமை காட்டவில்லை. தாழ்மை மனிதனை உயர்த்தும் என்பதை அவர் நடைமுறையில் காட்டினார். 6. நீதி, அத்தல். நபி அவர்கள் நீதியை எந்த நிலையிலும் விட்டுக் கொடுக்கவில்லை. உறவினர், நண்பர், பகைவர் என்ற வேறுபாடில்லாமல் அனைவருக்கும் சமநீதியை வழங்கினார். சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்ற கொள்கையை அவர் வலியுறுத்தினார். நீதியான சமூகமே அமைதியான சமூகமாக இருக்கும் என்பதை அவர் கற்றுத்தந்தார். 7. மன்னிப்பு, மக்கா வெற்றியின் போது பல ஆண்டுகள் தன்னை துன்புறுத்தியவர்களை நபி அவர்கள் மன்னித்தது உலக வரலாற்றில் ஒரு மகத்தான நிகழ்வாகும். இன்று உங்களுக்கு எந்த தண்டனையும் இல்லை என்ற அவரது வார்த்தைகள் மன்னிப்பின் உச்சத்தை வெளிப்படுத்துகின்றன. மன்னிப்பு மனித உறவுகளை வலுப்படுத்தும் என்பதை அவர் எடுத்துக்காட்டினார். 8. உழைப்பு மற்றும் பொறுப்பு உணர்வு. நபி அவர்கள் சிறுவயதிலிருந்தே உழைப்பின் மதிப்பை அறிந்தவர். மேய்ப்பராகவும் வணிகராகவும் பணியாற்றினார். சமூகத்தின் நலனுக்காக எப்போதும் உழைத்தார். பொறுப்புகளைத் தவிர்க்காமல் அவற்றை நேர்மையுடன் நிறைவேற்றினார். உழைப்பும் பொறுப்பும் மனிதனை உயர்வுக்கு கொண்டு செல்லும் என்பதை அவர் கற்றுத்தந்தார். 9. அன்பும் மரியாதையும். குடும்பத்தினரிடம், மனைவியரிடம், குழந்தைகளிடம் நபி அவர்கள் மிகுந்த அன்பும் மரியாதையும் காட்டினார். பெண்களுக்கு உரிய மரியாதையை உயர்த்தினார். குழந்தைகளிடம் மென்மையாக பேசி அவர்களின் மனதை புரிந்து கொண்டார். அன்பும் மரியாதையும் நிறைந்த குடும்பமே ஒரு நல்ல சமூகத்தின் அடிப்படை என்பதை அவர் உணர்த்தினார். 10. அறிவும் ஞானமும். நபி அவர்கள் அறிவை மிக உயர்வாக மதித்தார். அறிவை பெறுவதையும் பிறருக்கு கற்பிப்பதையும் கடமையாகக் கருதினார். ஞானத்துடன் பேசினார், சிந்தித்தார், முடிவெடுத்தார். அறிவும் நல்லொழுக்கமும் இணைந்தால் மனிதன் முழுமையடைவான் என்பதை அவர் தனது வாழ்க்கையால் நிரூபித்தார்.
முடிவுரை முஹம்மது நபிசல் அவர்களின் வாழ்க்கை ஒரு முழுமையான நெறிமுறை பாடமாகும். நேர்மை, கருணை, பொறுமை, நீதி, மன்னிப்பு போன்ற நற்பண்புகள் இன்று உலகம் மிக அவசியமாக தேவைப்படும் மதிப்புகளாக உள்ளன. அவரது போதனைகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தினால் தனிநபர் வாழ்க்கையும் சமூகமும் அமைதியும் ஒற்றுமையும் நிறைந்ததாக மாறும். எனவே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நற்பண்புகளை நாம் அறிந்து புரிந்து பின்பற்ற முயல்வதே அவருக்கு நாம் செய்யும் சிறந்த மரியாதையாகும்.